வணக்கம், வெல்கம் டு ஆரஞ்ச் கேண்டி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்து ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி, இல்லைன்னா நீங்கள் ஒரு வெரைட்டி ரைஸ்ன்னு கூட சொல்லலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பேர் வந்து நெல்லிக்காய் சாதம். நெல்லிக்காய் வந்து எல்லாருக்கும் தெரியும், நல்ல ஒரு இந்தியன் கூஸ்பெரின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். அது வந்து விட்டமின் சி வந்து அதில் ரொம்ப அதிகமாக இருக்குது சத்து. அப்புறமா வந்து இது இம்யூனிட்டி வந்து நல்லா பூஸ்ட் பண்ணிவிடும். அதாவது உடம்புல வந்து எதிர்ப்பு சக்தி வந்து நல்லா உண்டாக்கி விடும். ஸோ நோயெல்லாம் வந்து நம்ம நெல்லிக்காய் அடிக்கடி எடுத்தால் உடம்புக்கு வந்து எந்த நோயும் வராது. ஸோ நெல்லிக்காய் நம்ம எந்த விதத்தில் சாப்பிட்டாலும் நம்மளுக்கு நல்லது. ஸோ அந்த நெல்லிக்காய் வச்சு, அதான் முழு நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காய் வச்சு நம்ம இன்றைக்கி வந்து சாதம் பண்ண போகிறோம். ஸோ அந்த முழு நெல்லிக்காய் வந்து நான் வந்து இங்கே ஒரு கப்பு வந்து திருகி வச்சுருக்கேன். 4 கப்பு வந்து வெடித்த சாதம் எடுத்திருக்கேன். இந்த ரெசிபி வந்து நீங்கள் மீதி உள்ள சாதத்தில் கூட இந்த ரெசிபியை செய்யலாம். ஸோ நான் வந்து இங்கே வெடித்து வச்சிருக்க ஒரு கப்பு நெல்லிக்காய்க்கு 4 கப்பு வந்து சாதம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு புளிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சாதம் குவான்டிட்டி வேணால் கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்புறமா 4 காஞ்ச மிளகாய் வந்து எடுத்திருக்கேன் காரத்துக்கு. உங்களுக்கு காரம் அதிகமாக வேணால் நீங்கள் அதிகப்படுத்திக்கலாம். 1/4 டீஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் வந்து உளுத்தம்பருப்பு, 1 கொத்து கருவேப்பிலை, அப்புறமா வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்து பொடியாக நறுக்கின இஞ்சி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள், 1/4 டீஸ்பூன் வந்து பெருங்காயத்தூள், அப்புறம் பாதி பச்சை மிளகாய் வந்து ஃப்ளேவருக்காக வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு வந்து நான் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நல்லெண்ணெயும் உடம்புக்கு ரொம்ப நல்ல ஆயில். ஸோ இந்த ரெசிபிக்கு அது விட்டிங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஸோ வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு கடாயில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க கடுகு ஆட் பண்ணலாம். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சோன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிடலாம். பருப்புலாம் கொஞ்சம் லேசாக நல்லா செவக்கட்டும். பருப்புலாம் வந்து லேசாக செவக்க ஆரம்பித்தோன்னே நம்ம எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலை, அப்புறம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சி, பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். அதெல்லாம் லேசாக வதங்கட்டும். இப்போ இதில் வந்து பெருங்காயத்தூள், மஞ்சள் தூள் ஆட் பண்ணிடலாம். மஞ்சள் தூள் பச்சை வாசனை லேசாக போனோன்னு நம்ம வந்து காஞ்ச மிளகா வந்து நல்லா கிள்ளி போட்டுக்கலாம் காரத்துக்கு. நீங்கள் குண்டு மிளகா, நீட்டு மிளகா, எந்த மிளகா வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ரெசிபிக்கு. மிளகாவும் நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க 1 கப் நெல்லிக்காய் ஆட் பண்ணிடலாம். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். நெல்லிக்காயோட கொஞ்சம் பச்சை வாசனை வந்து லேசாக வதங்கி கொஞ்சம் சாஃப்ட் ஆகட்டும். நெல்லிக்காய் வந்து இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த டைம் வந்து நம்ம இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு வந்து உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இந்த டைமில் வந்து நம்ம வேக வச்ச சாதத்தை வந்து ஆட் பண்ணிக்கலாம். வெடித்த சாதத்தை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ பாருங்கள், நம்ம நெல்லிக்காய் சாதம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வாங்க இதை சர்வ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு சூப்பரான, டேஸ்டியான, ஹெல்த்தியான நெல்லிக்காய் சாதம் வந்து ரெடி ஆகிடுச்சு.
எல்லாருமே வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா நல்லா புளிப்பாக காரமாக நல்லா சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும். ஏற்கனவே நான் வந்து உங்களுக்கு நெல்லிக்காயோட மகத்துவத்தெல்லாம் நிறைய சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் எங்கள் சேனல் ஆரஞ்சு கேண்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.